எனக்கு சத்தியமாக ஒரு விஷயம் தெரியலங்க. ஸோ கோடி ரோட்ஸ் என்ன பண்ணிட்டாருன்றதுக்காக இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கானுங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ணிட்டாரு அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவே திரும்பியிருக்காங்க. ஸோ இந்த டிசிஷனுக்கான ரீசன் என்னன்றதை டீட்டெயிலாகவே இந்த செக்மெண்ட்டில் டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ இந்த எலிமினேஷன் சாம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 60 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான் சீனா தான் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வந்து நம்மளுடைய ஜான் சீனாவை கன்கிராச் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஷாக்கிங்லி நம்மளுடைய ஃபைனல் பாஸ் ராக் பார்த்தீங்கன்னா வராரு. ராக் கூடவே நம்மளுடைய டெவிஸ் ஸ்காட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ராக் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் என்னன்னு கேட்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சொன்ன வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு. ஹே ராக் கோ ஃபக் யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட ராக்கோட ஹெல்ப் எதுவுமே வேணாம்ன்ற மாதிரி கோடி ரோட்ஸ் சொல்லிடுவார். ஏன்னா பிளட் லைனில் லெஃப்ட் ரைட் வாயிண்டரில் அண்டர்டேக்கர் நம்மளுடைய ஜான் சீனா மாதிரியான யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இப்படி தான் கேட்கணும் போல இருந்துச்சு. ஏன்னா மொத்த பிளட் லைன் ஸ்டோர் லைனே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டானுங்க. சுத்தமாக ராக்கோட இன்டர்ஃபென்ஸ் வச்சு தான் ராக் பிளட் லைன் ஸ்டோரி லைனே போச்சு. அதே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு ராக் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்தால் நீ வேணா ஒரு கூதிய வேணாம் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. ஆனால் WWE கோடி ரோட்ஸ் ஒருத்தருக்காக வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்டோரியிலையும் கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். வன்மத்தை கக்கிட்டேங்க இந்த வீடியோ சேர மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா எனக்கு ஒரு விஷயம் தான் சொன்னிச்சு. நம்ம சேனலில் மானிட்டைஸ் வந்ததுக்கப்புறமா கோடி ரோட்ஸ்க்கு தியாகின்ற ஒரு செலவு வச்சிடலாம்ன்ற மாதிரி தான் இருந்துருச்சு. சத்தியம் ஓகே ஆல் ஃபைன், நம்ம கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். அந்த இடத்துல ஃபேன்ஸ் பயங்கரமாகவே சியர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் சீனாவும் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் ஹக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஜான் சீனா ஒரு தரமான லுக் ஒன்று விடுவாங்க. அந்த லுக்கு அப்புறமா வந்து நம்மளுடைய ராக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாருன்னு அந்த கழுத்தை ஒரு சைகெல்லாம் கொடுப்பாருல அந்த பேட் பிளட் பெப்ரிவில். ஸோ அதே மாதிரி ஒரு சைகையை கொடுக்குறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ளோவே நம்மளுடைய ஜான் சீனா போகிறாரு. அஃபிஷியலி அங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஜான் சீனா வந்து ஹீல் டர்ன் பண்ணதை அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு ப்ளீட் ஆகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பயங்கரமாகவே நம்மளுடைய ஜான் சீனா வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ராக் கையில் இருந்த கோடி சோல்ன்ற ஒரு பெல்ட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ட்ரெவிஸ் ஸ்காட் முதற்கொண்டு 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ட்ரிபிள் ஹெச் எல்லாத்துக்கான ஆன்சரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணிட்டாரு. ஜே ஊசோ ராயல் ரம்பிள் வின் பண்ண வச்சதுலேருந்து அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சீனாவை வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ண வச்சதுலேருந்து ஒரு பயங்கரமான குக்கிங் டிசிஷனை தான் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. இதுக்கப்புறமாவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். அது வந்து மெயினாக நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருப்பாருன்னா இன்னும் நாங்கள் வந்து எது மெயின் ஈவெண்ட்டாக வைக்கலாம்ன்ற மாதிரி எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கல ரெசல்மேனியாக்காகன்றதையும் ராக் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. சாரி ட்ரிபிள் ஹெச் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர கொஸ்டின் என்னன்னா இப்போ வரைக்கும் ஏன் ஜான் சீனாவை ஹீல் டர்ன் பண்ண வச்சாங்கன்றது தான். கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு அப்புறமா ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா WWE ஹீல் டர்ன் பண்ணுறாரு. அதுக்கான ரீசன் இந்த செக்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே சியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹீல் டர்னுக்கு அப்புறமா டைட்டில் ரைஸ் பண்ணும்போது ஒரு சில ஃபேன்ஸ் கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. அதை பட் இருந்தாலும் மெஜாரிட்டியான ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே சியர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பொறுங்கி கண்ட நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜான் சீனா வந்து ரெசல்மேனியா சாம்பியன் ஆவாங்கன்ற மாதிரி. பட் WWE அவங்களுக்குலாம் விபூதி அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் கரெக்டாக சீனா வந்து ராக்கோட கார்பரேட் ரெஸ்லராக வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டாரு. இப்போ வரைக்கும் ராக்கோட ஹீல் டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ ஹீல் டர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா WWE என்ன நினைக்கிறாங்கன்னா ஸோ ராக்கை ஹீல் டர்ன் பண்ணதை வச்சது மட்டும் இல்லாமல் சாரி ஜான் சீனாவை ஹீல் டர்ன் பண்ண வச்சது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸோட டைட்டில் ரெயினுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்கன்றதை நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ஃபேஸாக இருக்கிற பட்சத்துக்கு ஸோ ரெசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா தோக்குற மாதிரி சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் தோக்குற மாதிரி ஆகிப்போச்சுன்னா எல்லாரும் கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக திரும்பிடுவாங்க. அந்த மொமெண்ட் நடக்கக்கூடாது. ஏன்னா WWE பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் ஸ்டில் ஒரு 2 வருஷமாச்சு சாம்பியனாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பிக்கஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருக்காரு. அதை டெர்பீட் கொடுக்குற விதமாக கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருக்கணும். டில் சம்மர் ஸ்லாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ராயல் ரம்பிள் வர வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருக்கணும். அப்போ தான் ரோமன் ரெயின்ஸை டீப் டர்ன் பண்ண வச்சதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும்ன்றது தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட டைட்டில் ரெயினுக்காக தான்ன்றதை என்னோட ஒப்பீனியன் வைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறேன். இது எல்லாமே என்னோட ஒப்பீனியனாக தான் நான் சொல்கிற வரைக்கும் கண்ட எந்த நியூஸும் வரல. அண்ட் ஆல்சோ WWE ஜான் சீனாவோட ஹீல் டர்னை டாப் சீக்ரெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட WWE ஒரு சில கிரியேட்டிவ் ஹேண்டில்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஷாக் ஆகிட்டாங்களாமா ஜான் சீனாவோட இந்த புக்கிங் டிசிஷன் வச்சு. அந்த அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாப் சீக்ரெட்டாக தான் WWE மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ணதுக்கான மெயின் ரீசன் கோடி ரோட்ஸோடைய டைட்டில் ரெயினுக்காக தான். அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாக்கு அப்புறமா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தக்க வைக்க போறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்ட ஒரு சின்ன டீஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ வரைக்கும் உங்கள் ஒப்பீனியனே நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விடுங்க. கோடி ரோட்ஸ்லாம் ரொம்ப நல்லவருங்க. ஸோ அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க வில்லன் ரோல்லாம் பண்ண போறாரு. அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்காகவே டெடிகேட் பண்ணுறாரு. அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை எப்படிங்க ஒரு ஹீலாக மாற்றுவாங்க